ஏன்னா மச்சான் போனதுதான் போனேன், இந்த குடும்பத்தில் நான் மாட்டி விட்டா போற பாத்தியா புடிச்சிட்டு வந்துட்டோம். சரி சொல்லு, ஏன் என்ன விட்டுட்டு போன? நீ தான் கட்சி மாறிட்டல. என்ன கண்டுபிடிச்சிட்டான்? ஐயோ, என்ன தேங்காய் இப்படி அழுகி போயிருக்கு? இது நல்ல சகுனமே இல்லையே. ஆமா, கெட்ட சகுனம் தான். ஏன்னா இது எனக்கு விருப்பமே இல்லாத கல்யாணம். அதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கடவுளே சொல்றாரு. இதுக்கு மேல இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்கே நல்லதில்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு விலகிடணும். ஆனா இங்கதான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சிபி, கடவுளோட விருப்பமே நீ தமிழ் கூட வாழணுங்கிறது தான். அதனாலதான் தமிழ் கூட உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. தேங்காய் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஐயரே, நீங்க வேற தேங்காய் எடுத்து உடைங்க. அத்தை, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா அத்தை? இதனால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது நடந்து. மீனா, என்ன பேசுற? அத்தை, நீங்க நினைக்கிறது நடக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சகுனத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு போறது எந்த விதத்துல சரி? எனக்குமே இது தப்பாதான் தோணுது. அதுக்கு மேல உங்க விருப்பம் அத்தை. அம்மா, எது சரி எது தப்புன்னு ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுவான். மனப்பொருத்தம் இல்லாம நடந்திருக்க கல்யாணம் இது. மாப்பிள்ளை இப்ப வரைக்கும் விருப்பம் இல்லைங்கிறாரு. இதை சரி பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன? மாப்பிள்ளைய துலாபாரத்துல உட்கார வச்சு அவர் எடைக்கு நிகரா நீங்க பொருள் கொடுங்க. இந்த கல்யாணத்தை சாமி ஏத்துக்கிட்டு இதான் விதின்னு இருந்தா துலாபாரம் சமமாகும். இல்லைனா அது சமமாக வாய்ப்பே இல்லை. அது எப்படி ஐயரே? அத்தான் வெயிட்டுக்கு பக்கத்துல எந்த பொருள் வச்சாலும் துலாபாரம் சமமாயிருமே.